ஸோ ஹாய் நண்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் நண்பா, நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஒரு மைக் ஆன்ல இருக்கு. சரி. ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லிடுங்க உங்களை பற்றி. என் பேர் ஜெனி பாலா. நான் ஐபிடி ஜிசிடியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், பயோடெக்னாலஜி. ஓகே நண்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் 5 படம் நடிச்சிருக்கோம் முகேஷ் படத்தில். இதோட சேர்த்தா இல்லை இதுக்கு இல்லை, நம்ம வந்து நான் வந்து 3 டைரக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தா ஃபிலிம் 1, காலின ஃபிலிம் எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்து ஒரு 5 இது ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். முகேஷ் வந்து ஃபன்னான கேரக்டரு. ஒரு அளவு தான் ஃபன். அதுவும் ஒரு இப்போ நான் வந்து ஒரு சீன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நான் எனக்கு வந்து இதை கொஞ்சம் மாற்றுறா அப்படின்னு சொன்னால் மாற்றுவான், கண்டிப்பாக மாற்றுவான். எனக்கு இந்த டைலாக் வேறு கொடுறா அப்படின்னு சொன்னால் சரிடா ஓகேடா, உன்னோட ஓன் ஸ்டைலே நீ பேசிக்கோ. அந்தளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து நடிக்க சொல்கிறான். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கே. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்போது என்னால் இன்னமும் பெட்டராக நடிக்க முடியுது. அது அவனுக்கு தெரியுதோ என்னமோ, அதனால தான் அப்படி பண்ணுறான்னு போகுது. சம்டைம்ஸ் நான் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இவன் சொல்கிற சீனை தாண்டி அதை நடிக்க மாட்டேன்ருவேன், சுத்தமாக நடிக்க மாட்டேன்ருவேன். அதை ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டு நான் வேணான்னு சொல்லியிருந்தா ஓகே, பட் நான் பண்ணல. அந்த மிஸ்டேக்கை நான் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு படம்லாம் நடிக்கும்போது உண்மையாக சொல்லுவா, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. ஃபஸ்ட்டு படம் இவன் கூட நடிக்கும் போதெல்லாம், இவன் படத்துலேயே நடிக்கும்போது நீ ஏன் அங்கே போய் நடிக்கிற அப்படின்லாம் கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வியில நம்மளுக்கே அதை நம்புற மாதிரியே இருந்துச்சு. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு. பட்டு அடுத்து நெக்ஸ்ட் படம் நான் நம்பி தான் போனேன். அடுத்து ரொம்ப இம்ப்ரூவாக இருந்துச்சு. அடுத்து அப்படியே போக படம் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஓகேப்பா முகேஷ் படமா, ஓகே நாங்கள் நடிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டோம். இப்போ அடுத்து சேம் ஃப்ரீக்வன்சி இப்போ வரப்போகுது. உண்மையிலே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படா ரிலீஸ் ஆகும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு என்னன்னா, இவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்காந்து பார்க்குறாங்க. அதுவும் வந்து சரி, நான் கேட்குறேன், என்ன வச்சு படம் எடுக்கிறல்ல, உனக்கு எப்படி இருக்கு? சொல்லையா இருக்கு? அப்படி இல்லை, ஏன் இப்போதைக்கு நான் வந்து எடுத்த எல்லா இதுலேயுமே வந்து சூஸ் பண்ணி தான் எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு கேரக்டர் கொடுக்கேன், அதை யாரால பண்ண முடியும், யார் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்றா. அது உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு தான் நீ எனக்கு கேரக்டர் கொடுத்துருக்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு இல்லை, எனக்கும் சேம் இடத்துல நான் தான் கொடுப்பேன். அதில் நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது வந்து எனக்கு நம்பிக்கையான ஆள் யார் அப்படிங்கும்போது வந்து எனக்கு டக்குனு ஒன்றா வரும். எப்போ ஃபோன் மட்டும் எடுப்பான், என்ன மெசேஜ் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணும். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. இல்லை அதனால அப்படி இல்லை, அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் இல்லையா? இப்போ நம்ம இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த கொண்டு போகிறோம், அவங்க ஒழுங்காக ரிப்ளை பண்ணலாம், நமக்கு அடுத்த வாட்டி அவங்க கிட்ட போக மனசு வருமா? இப்போ நீ இவ்வளோ தூரம் ஒழுங்காக எனக்கு ரிப்ளை பண்ணி எனக்கு ஒழுங்காக இப்போதைக்கு இப்போ எடுத்து போகிறேன். கால் இருக்கும். நான் அப்படிதான் ஸ்கிரிப்ட் அனுப்பின உடனே கால் அடிபட்டுன்னு சொன்னேன். அவங்களுக்காக ஒரு மாதம் கால் அடிபட்டாலும் எனக்காக வெயிட் பண்ணேன். ஒரு மாதம் வெயிட் பண்ண. அதுக்கு ரீசன் என்ன, எனக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வந்து ஜெனி தான். இதை தாண்டி என்னால் இன்னொருத்தங்கிட்ட போகணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் ஜெனிட்டு தான் போயிருக்கேன். இந்த வாட்டி ஜெனிட்டு தான் போயிருக்கேன். ஏன்னா இது என்னோட பர்சனல் கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஸோ இவங்க நம்பிக்கை இந்த கேரக்டர் வந்து நடிக்கிறது வந்து முகேஷோட கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன். முகேஷா வாழ்ந்திருக்கேன் நான். சரி ஓகே, அதனால எனக்கு வேற யாருமே இந்த காலேஜ் எனக்கு நம்பிக்கையான ஆள் இல்லை. அதனால ஜெனிட்டி நான் இந்த வாட்டி போயிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு அப்படிதான், எனக்கு அந்த பொண்ணை பற்றி தெரியும், அந்த பொண்ணு சூப்பராக நடிக்குன்னு தெரியும். ஸோ அதனால நான் அன்றைக்கு பொண்ணுக்கிட்டையும் போனேன். அந்த பொண்ணு கொஞ்சம் டிலே பண்ணிச்சு. அப்படி இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி நான் கரெக்டாக பண்ணேன். சரி ஓகே, எதனால சினிமா, ஏன் சினிமா நடிக்கணும், ஏன் எவ்வளோ ஒர்க் இருக்குது நாட்டில், ஏன் சினிமா நடிக்கணும்? எனக்கு சினிமா பிடிக்கும். ஆரம்பத்துலேருந்து, சின்ன வயசுலேருந்து சினிமாவுக்கும் என்னை பிடிக்கும், எனக்கும் சினிமா பிடிக்கும். அந்த மாதிரி அதுதான் ஈஸியாகவும் வரும் நமக்கு, அதுதான் நமக்கு ஜாலியாகவும் இருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அதை தான் பண்ணுவேன். அது எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை இவ்வளோ தூரம் போகணும், இப்படி போகணும், அந்தளவுக்குலாம் எய்ம்லாம் இல்லை. நான் என்ன எய்ம் பண்ணணும் ஸ்கூலில், நான் வந்து எய்ம் என்ன வச்சுருந்தேன்னா, நான் காலேஜ் போயிட்டு ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம் நடிக்கணும், இவ்வளோ தான் என்னோடய எய்மு. ஆனால் அந்த எய்மை நான் இன்னைக்கு அடைஞ்சிட்டேன். அதுக்கு இவனும் ஒரு காரணம் தான். எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமைவாங்கன்னு நினச்சேன், கரெக்டாக அமைஞ்சிட்டாங்க, நான் அதை பண்ணிட்டேன். இவ்வளோ தான் எனக்கு எய்மு. இனி அடுத்தடுத்து ஸோ நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோடனே நாங்கள் இந்த சினிமாக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை, நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நாங்கள் என்னோட சைடு பேக்கை வாங்கி இவன் போட்டு ரூமில் ஒன்றா ஜாலியாக தான் இருப்போம், சாப்பிட்றாங்க. அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார்? அவங்களோட ஒரு ரோல் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறீங்கன்னா யார் ரோல்? எனக்கு எப்போதுமே ஃபேவரட் வந்துட்டு சூர்யா சார் தான். சூர்யா படம்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே சூர்யா படம்லாம் பார்த்து அப்படியே சூர்யா மாதிரியே நான் சூர்யான்னு தான் நினச்சிக்கிருவேன். மற்றவங்க யாரும் நினைக்க மாட்டாங்க, ஆனால் என்னையே நான் தான் நினச்சிக்கிருவேன். எனக்கு சூர்யானா ரொம்ப பிடிக்கும். சூர்யாவில் என்ன படம்னு கேட்டீங்கன்னா, அயன் இல்லைன்னா 7ஆம் அறிவு, இந்த 2 படம் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் அயன் படத்தில் நம்மளே போயிட்டு நடிக்கணும்டா, சூர்யா மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு தோணும். அது எப்படின்னா, சின்ன வயசில் அப்போ ரிலீஸ் ஆகும்போது சிடி தான் 30 ரூபா 40 ரூபா சிடி வாங்கி பார்த்து, அப்புறம் பென்ட்ரைவில் ஏற்றி பார்த்து, இப்போ மெமரி கார்டு, அப்படியே ஃபோனு, க்ளவுடு, நெட் மிரர் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து இன்னமும் அந்த அயன் படத்தை ரீவாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம்.
ஓகே நண்பா. எந்த இன்சிடென்ட் வந்து உங்களை சினிமாக்குள்ளார இன்ஸ்பயர் பண்ணுச்சு? அப்படி ஒன்றும் இன்சிடென்ட்லாம் இல்லை. அது எப்படின்னா, சின்ன பிள்ளையில ஏதாவது ஒரு படத்தை பார்க்குறேன் அப்படின்னா, நான் டக்குன்னு உடனே போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று நான் அந்த படத்தில் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும். இப்போ போக்கிரி படம் பார்க்குறேன்னா, அந்த போக்கிரி விஜய் மாதிரியே பண்ணுறது, 2 சட்டையை எடுத்து மாட்டிக்கிறது, அந்த மாதிரி நான் பண்ணுவேன். அதுவே எனக்கு பிடிச்சி போச்சா, சரி அப்போது அதை நேர்லயே பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சது தான் இது சினிமா. ஓகே. அவ்வளோதானே. ஃபைனலி ஒரு விஷயம், இத்தனை வருஷமா நம்ம வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில், அதை வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த விஷயம்? அது நிறையா இருக்குது. முகேஷ் வந்து பொறுமையான ஆள். உங்ககிட்டேருந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவேன், ஃப்ரீடம் கொடுத்துருவேன் ஒரு ஆளுக்கு. அப்போ தான் அவங்க வந்து நல்லா நடிப்பாங்கன்னு. ஸோ அதை வந்து நான் என்னோட எல்லா விஷயத்துலையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம பொறுமையாக இருக்கணும், நம்ம நிறைய விஷயத்தில் வந்துட்டு பொறுமையாக இருந்தால் தான் நம்மளால் இது பண்ணுவோம். அவசரப்பட்டோம்னாலே, அதாவது சொல்லுவாங்களா, டோன்ட் ஃபோர்ஸ் திங்ஸ் டு ஹேப்பன், ஜஸ்ட் அலோவ் தம் டு ஹேப்பன்பாங்கள்ல, அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பெறணும்னு நினைக்காம ஃப்ரீயாக விட்டு பண்ணணும்னு, அது இவங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.